ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். பயங்கர சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பீப்புள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு குட் பேட் அக்லி படத்துடைய ரிலீஸ். அந்த ஒரு ரிலீஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த குட் பேட் அக்லிக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்குது, இந்த ஒரு ஆடியன்ஸாக இருந்து எந்த அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு குட் பேட் அக்லியோட எதிர்பார்ப்பு? நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, எந்த அளவுக்கு? குட் பேட் அக்லியோட எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமா இருக்கு. நம்ம சொல்லவே வேணாம், நினைச்சதோட பயங்கரமா இருக்கு குட் பேட் அக்லியோட எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக அஜித் சார் இது வரைக்கும் இத்தனை கெட்டப்பில் வேற எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. அது ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு டீசர்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன். ட்ரெய்லர் டீசர்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல, எதிர்பார்த்ததோட வேற லெவலில் இருந்தது. சத்திர விட்டாரு தலைனா நம்ம அப்படி இருக்கு. தலையை பார்க்கறதுக்கே ட்ரெய்லர் டீசரில் வேற லெவலில் இருக்கு. ட்ரெய்லர்லேயே காமிச்சிச்சுண்ணா இந்த படம், சரிங்களா? என்ன இதுன்றது ட்ரெய்லர்லேயே நாங்கள் வந்து சம்பவம் காமிச்சிட்டு போயிருக்கிறோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே சம்பவம் நடக்கும். அதை பார்த்துட்டு ரிவ்யூ கேளுங்க. அதுக்கு நானா ரிவ்யூ கொடுங்க, நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? இன்னும் நாளைக்கு காலையில் பெரிய பயங்கரமான சம்பவம்லாம் நிறையா இருக்குது. இது இன்னும் பசங்க யாரும் வரல, இதுக்கப்புறம் தான் கூட்டம்லாம் வரும். இன்னும் பேனர்லாம் இறங்கலை, இதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். இதுக்கப்புறம் தான் சம்பவம்லாம் நிறையா இருக்குது, சரிங்களா? இன்னும் அவருக்கு வந்து எதுவும் பண்ண ஆரம்பிக்கலை. இதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. இனிமேல் தான் திருவிழாவே இங்கே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஆடி மாதம் அங்காளம்மா கோயிலில் கூட அந்த மாதிரி திருவிழா நடக்காது, இவருக்கு நடக்கும். இதுக்கப்புறம் இங்கே தான் திருவிழா. நான் ஒரு விஜய் ஃபேனாக சொல்கிறேன். வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தளபதி ஃபேன்ஸ் இல்லாமல் இதை தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பழைய படத்தோட எல்லா இதுவும் சேர்த்து உள்ளே கொண்டு வராங்க. அது ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து அப்பா பையனோட சென்டிமெண்ட் மாதிரி சொல்லியிருக்காரு. அது கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். அது இவரோட ஸ்டைலுக்கே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது ஒவ்வொரு பழைய படத்தோட டைலாக் எல்லாத்தையும் எடுத்து வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து வர்றாரு படத்துக்கு பார்க்கறதுக்காக. இன்றைக்கி இப்போ தான் ட்ரெயின் வந்து இறங்கியிருக்காரு. நேரம் இங்கே தான் வந்திருக்கோம். திருப்பி நாளைக்கு காலைல படத்தை பார்த்து நாளைக்கு சாயங்காலம் ட்ரெயின் முடிச்சு திருப்பி அப்படியே கிளம்பி மும்பை போகிறாரு. அவ்வளோ அஜித் ஃபேன் அவர். அதுக்கு படம் பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு இங்கேருந்து, மும்பைலேருந்து. ஒன்றுமே இல்லை, சாதா படம் ரிலீஸ் ஆனாலே கொண்டாடுறானுங்க. இந்த பாட்டெல்லாம் ஸ்க்ரீனில் போட்டானுங்கன்னா என்ன ஆகும் தெரியாது. இந்த கண்ணாடிலாம் என்ன இருக்குமா ஒடியுமா, என்ன பண்ணோம் ஏதா பண்ணோம்னு தெரியாது. இன்னும் செலிப்ரேஷன்லாம் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் டைம் ஆயிருக்குது. இனிமேல் தான் எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் தான் தெரியும். இதுக்கப்புறம் தான் கூட்டம் வரும். இதுக்கப்புறம் பசங்க வருவானுங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியும். யார் என்ன பண்ணுவா, எதை பண்ணுவா, எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. இதுக்கப்புறம் இன்னும் பேனர்லாம் கம்மி, இதெல்லாம் கம்மி. நீங்கள் இதுவே சொல்கிறீங்க பேனர் அதிகம், இதுவே கம்மி. இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணி வைப்பாங்க. இந்த இடத்துல வச்சுருவானுங்க, ஒன்று அங்கே வைப்பாங்க, இன்னும் இடம் இருக்குது. அங்கே பாருங்கள் பேனர் வைக்கிறது, இடையில நம்ம தூக்கி போட்டு வச்சுக்கிறோம். இன்னும் இதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரியும். என்ன நடக்குது எதை நடக்குதுன்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். இல்லை மற்ற ரசிகர் மாதிரி இல்லாமல் எங்கள் ஆள் வந்து உங்கள் வழியில் நீங்கள் போய் எங்கள் வழியில் போகிறோன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறார். அவள் தான் செதுக்கி வச்சு உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் என்னோட கருத்து. அஜித்தை பொறுத்த வரைக்கும் சும்மா அனுப்பலை. நம்மளெல்லாம் என்னையெல்லாம் சும்மா அனுப்பிச்சிட்டார், போடா நீ வாழ்ந்துக்கண்ணே. ஆனால் அவர் அப்படி அனுப்பலை. அல்ல எவ்வளோக்குள்ளே அவருக்கு ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். சிவாஜி கணேசன் வந்து ஏஜ் ஆக 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 தான் அழகானார். அதே மாதிரி தான் அஜித் சாரும். எப்போ வயசு ஏறிக்கிட்டே இருக்குது, அழகு வந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. ஸோ நாங்களாம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அழகு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆஸ் அ ஃபேனாக சொல்கிறேன். விடாமுயற்சி சரியா போல, இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விடாமுயற்சி சரியா போலன்னு யார் நான் சொன்னா? விடாமுயற்சி சூப்பராக தானே போச்சு. இருந்தாலும் மக்களை பெரிய அளவு சாட்டிஸ்ஃபை பண்ணுறன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கான அப்படிலாம் ஒன்றும் இந்த படம் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கு மேலே இருக்குண்ணா. படமே வேற லெவலில், இந்த ட்ரெய்லர் டீசரே அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் என்னன்னா படம் நம்ம என்ன பயங்கரமாக இருக்க போகுதுண்ணா படம். அவங்களாம் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க சொல்லுவானுங்கண்ணா. அவனுக்கு சொல்கிறதுல நான் கேட்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லைண்ணா. எங்களுக்கு நல்லா இருக்குதா, எங்களுக்கு ஒன்றுமே வேணாம். படம் ஓடுது ஓடலை, காசு சம்பாதிக்கல, எங்களுக்கு எதுவும்ண்ணா. எங்களுக்கு ஸ்க்ரீனில் அவர் பேரும் அவரோட ஃபோட்டோவை காமிச்சாலே போதும். 100 நாள் படம் ஓடின மாதிரி. நாங்கள் பெருசாலாம் எதுவும் கேட்கல. இப்போ கூட அஜித்லாம் சொன்னார், எங்களுக்கு எதுவுமே வேணாம் தான் சொல்கிறாரு. உங்கள் குடும்பத்தை பாருங்க, உங்கள் ஃபேமிலியை பாருங்க, வேலைக்கு போங்க, படிக்கிறவங்க படிங்க, என்ன நான் பார்த்துக்கிறேன். நான் சினிமா ஆக்டர், நான் நடிக்கிறேன், படம் பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கன்னு தான் சொல்கிறேன். விடாமுயற்சி பார்த்தா சாதாரண மக்களும் சரி, தலை ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் தான். ஆனால் இதில் வந்து ஆதி கொடுத்த வந்து ஹைப் வந்து வேறு எந்த டேட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா தலையை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி தெரியும், எந்த ஒரு லுக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததில்ல தலையை. அது இல்லாமல் நெகட்டிவ் சார்ட்லாம் தலைக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். அவர் சும்மா நின்னாலே போதும், அந்த நெகட்டிவ் லுக்கு ஒரே ஒரு டைலாக் தான். எல்லா வில்லனுங்களும் தோற்றுருவாங்க. அந்த அளவுக்கு தான் தலையோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த படத்தில். என்ன ரீசன் இவ்வளோ கிரேஸ் அஜித் சார்? நான் ஒரு விஜய் ஃபேன் தான். 7th படிக்கிறதுலேருந்து நான் ஒரு விஜய் ஃபேனு. அதுக்கப்புறம் எப்போ அட்டகாசம் வந்ததோ அதுலேருந்து நான் வந்து ஒரு தீவிரமான அஜித் ஃபேனு. ஸோ எப்போல்லாம் ஓப்பனிங் நடக்குதோ அந்த ஓப்பனிங்க்கு நாங்கள் வந்துடுவோம். ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு.
ஸோ எந்த ஓப்பனிங் போனாலும் நாங்கள் 2 பேர் தான் போவோம். ஸோ லாஸ்ட் டைம் விஸ்வாசம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கும் நாங்கள் இந்த தேட்டரில் தான் வந்து என்ஜாய் பண்ணோம். விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு, ஓப்பனிங் பார்த்தோம். இப்போ வந்து குட் பேட் அக்லி வந்திருக்கு, வரப்போகுது நாளைக்கு. ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்டு ரொம்ப செலவு பண்ணி இந்த படத்துக்காண்டி நான் மும்பையிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு நான் கிளம்பணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்துக்காண்டி. லெட்ஸ் சி. அவர் என்ன சொல்கிறாரு, செலிப்ரேஷன் பண்ணுறீங்களா, சிம்பிளாக போய் என் படம் பார்த்துட்டு வாங்க, அவள் தான் போதும். எனக்கு இதெல்லாம் பால் ஊற்றாதீங்க, பேனர் வைக்காதீங்க, எதுவுமே எனக்கு வேணாம். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், யாருக்கும் இந்த சேதாரமும் இருக்கக்கூடாதுன்றாரு. அது தரையில் ஊந்துட்டு வேறு யார் மாதிரிலாம் ஊந்துருந்தா சேதாரம் இருக்கும்ல. அதுக்கோசம் அவர் சொல்கிறாரு யாருக்கும் பாதிப்பு வேணான்ட்டு. ஆனால் அப்படி இருந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஒரு பேச்சு கேட்க மாட்டீங்களான்னு ஒன்று கிண்டல் பண்ணுவாங்களா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அது இது எங்களோட இது, நாங்கள் டெய்லி பண்ணல இது அன்பு. ஆமாம், அவருக்கோசம் நாங்கள் பண்ணுறோம். அவர் வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் நல்ல பாதையில் போங்கடான்றாரு. மற்றவங்களாம் அப்படி கிடையாது, அவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்களை வச்சு யூஸ் பண்ணுறானுங்க. இவர் அப்படி கிடையாது. எனக்கு ரசிகரே வானா, தள்ளி போங்கடான்னு ரசிகர் மன்றத்தை எல்லாமே கழிச்சு விட்டாரு. புரியுதுங்களா? ரசிகரே எனக்கு வேணாம், நீங்கள் ஒரு அடி தள்ளி தான் வச்சுக்கிறாரு. மற்றவங்கள மாதிரி ரசிகரை சேர்த்து வச்சுக்கணும், மன்றத்தை வச்சுக்கணும், காசு சம்பாரிச்சிக்கணும், எதுவும் பண்ணல. எங்களால் இன்டர்நேஷ்னலில் போயிட்டு 2 கண்ட்ரியில் போயிட்டு ரேஸ் ஜெயிச்சு 3rd ப்ரைஸு பத்மபூஷன். இது நாட்டுக்கே பெருமை. எந்த ஹீரோ நான் இந்த காலத்தில் பண்ணால். இந்த இன்டர்வல் பிளாக் வந்து இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, ஒய் ப்ரோன்ற வார்த்தை அது சொல்கிறாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க தளபதி. இது மாதிரி ஒய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ற மாதிரி அந்த டைலாக் அப்படியே வருதுன்றாங்க. அது ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்பீச்சே வந்து தளபதிட்டேருந்து. அது எந்த லெவல் உண்மைன்னு தெரியல. ஆனால் ப்ரோன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அப்புறம் இந்த தெரி படத்தில் பேபி அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லி யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆஸ் அ விஜய் ஃபனா விஷஸ் ஃபார் தலை. ஆனால் எல்லாம் நம்புறது ஒன்று தான். நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தலையோட ஆக்டிங் எப்படி இருக்கும், லுக்கிங் எப்படி இருக்கும்னு எல்லாம் வெயிட் பண்ணுறது அதுக்கு ஒன்று தான். அண்ட் எனக்கு எப்பவுமே அஜித் சாரோட வரலாறு படம் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் ஆதிக்கு அதை ரிவீல் பண்ணவே இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு லுக்கு படத்தில் இருக்குன்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, அந்த அதே லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அமர்குலம் லுக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றே போதும். ஏன்னா வரலாறு வந்து அந்த எல்லா ஒரு ஆக்டிங்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேற மாரி இருக்கும். அது கதைக்கு ஏற்ற மாரி இருக்கும். பட் இதில் வந்து ஓஜி ஃபேன் சொல்கிறார், ஓஜி சம்பவம்னு சொல்கிறாரு. ஆனால் படமே ஓஜி சம்பவமாக தான் இருக்கும் இந்த படத்தில். சட்டை பயங்கரமாக இருக்கு அவனே அஜித் சார். இது மாதிரி இந்த சட்டை வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா அப்படிலாம் வந்து நியூஸ் பார்த்துருப்பேன். நீயும் இது எங்கேருந்து எடுத்தீங்க, எப்படி பிளான் பண்ணீங்க இந்த ஒரு சட்டையை ரெடி பண்ணோன்னு? இது வந்து ஆன்லைனில் நான் கடையில் போய் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லைப்பா அப்படின்றாங்க. சரி ஓகே, நம்ம ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணால் 1 வீக் மேலே ஆகுது. சரி நம்ம படம் முன்னாடியே 1 மந்த் முன்னாடியே வாங்கியாச்சு. 500 ருபீஸ் இந்த ஷர்ட்டு. செம்ம, இது போட்டேனே அப்பா நம்ம படத்துக்கு போய் பார்த்தே ஆகணும்னா சொல்லிட்டு அந்த சட்டை வாங்கினா. அவர் எங்கே இருக்கும் போது லவ் படம் எங்களை பொறுத்த வரைக்கும் செட் ஆகும்னு என்னோட கருத்து. ஆனால் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் அஜித்துக்கு செட் ஆகும். எப்படி இந்தியில் சல்மான் கானுக்கு வந்து லவ் ஸ்டோரி செட் ஆகாதோ, அதே மாதிரி அஜித்துக்கு லவ் ஸ்டோரி இப்போ செட் ஆகாது. அவர் கேங்ஸ்டராகவே இருந்து நாங்கள் ரசிச்சுட்டே இருக்கணும். தீனா மாதிரி ஒரு படம் வந்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் ரசிச்சுட்டே இருப்போம். அவரை நினச்சிட்டே நாங்கள் செத்துருவோம். ட்ரெய்லரில் பார்க்கும்போதே படம் மாசாக தானே ஆகுது. நாளைக்கு இன்னும் ஸ்க்ரீன்லலாம் வந்து அதிலே ஃபஸ்ட்டு பாட்டிலே தெரியாதுங்க சதரணும்னு போடுறானுங்க. வேர்கன்மே இங்கே தேட்டர் சதரம். இன்னும் அந்த பாட்டை ஸ்க்ரீன் உள்ள போட்டானுங்கன்னா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன ஸ்க்ரீன் என்ன ஆகும்னு தெரியாதுண்ணா. நாளைக்கு இந்த தேட்டர் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது சார். முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லா படமும் நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஒரு சில நேரத்தில் இப்போ ஜில்லா வீரம்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன படங்கள். அப்போ எப்படி எந்த ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்க? தளபதியா தலையா? அவர் தளபதி ஷோக்கு ஃபர்ஸ்ட் டே போயிடுவார். அது காலையில் சேர்ந்து விக்ரம் போயிட்டு நைட் ஷோ தான் நாங்கள் ஜில்லா போனோம் அவருக்காக. சரி நைட்டு அந்த படம் பயங்கரமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் சொன்னாங்க. காலையில் மொதல் ஷோவே விக்ரம் போயிட்டோம். அப்புறம் நைட் ஷோ தான் ஜில்லா போனோம். ஒரே நாளில் 2 படம் பார்த்தோம். 2 பேருக்கும் ஒரே கான்செப்ட் தான். நான் அஜித் ரசிகர், விஜய் தொண்டன். இதே கான்செப்ட் தான். கண்டிப்பாக இப்போ தளபதி பாலிடிக்ஸ் போயிட்டாரு. இங்கே வந்து தளபதியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த டைலாக்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இவர் எப்பயுமே தனி தாங்க. யாரும் சப்போர்ட்லாம் கிடையாது. எப்பயுமே நான் என்னோட வேலையை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்கன்னு இருக்கவர். அதனால் இந்த பாலிடிக்ஸ் எதுலேயுமே கொண்டு வர வேணாம். தலையாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அவ்வளோதான் எங்களுக்கு அது போதும். நாங்கள் அஜித்துக்கு ரசிகர் இல்லை, நான் நல்ல மனிதனோட ரசிகர் தான். நாங்கள் அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். மற்றவங்களாம் வந்து அவனுங்க பணம் சம்பாதிக்கணுன்றதுக்கோசம் வரானுங்க. ஆனால் எங்கள் நீங்கள் நல்லா இருங்க, என் குடும்பம் நல்லா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தேன், உங்களால் நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அவரோட எண்ணம்.